பொது வாழ்வில் தூய்மையுடைய அப்பழுக்கற்ற அரசியல்வாதி என்ற வரலாற்று வார்த்தைக்கு நிகழ்கால உதாரணமாக இருக்கிற தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த பம்பரமாய் சுற்றி கொண்டிருக்கும் கம்பீரம் தமிழருக்கு தீங்கு என்றால் அது சேலம் என்றாலும் ஈழம் என்றாலும் என் பாதை எங்கே பயணிக்கும் என்று ஆகச் சிறந்த புரட்சிகளை தமிழக அரசியலில் என்றும் நிகழ்த்தும் எங்கள் அன்பிற்குரிய பீரங்கி வைகோ அவர்களை நெஞ்சம் நிறைவோடு வருக வருக என மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நூற்றி 40 ஆண்டுகள் அரசியல் வரலாறு கொண்ட ஆகப்பெரும் கட்சியின் மாநில தலைவராக இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அன்போடு வருக வருக என மேடைக்கு அழைக்கிறேன். உழைக்கும் மக்களா அரசா என்று கேட்டால் உழைக்கும் மக்கள், ஊழியர்களா அரசாங்கமா என்று கேட்டால் ஊழியர்கள், ஏழை எளிய மக்களா அரசாங்கமா என்று கேட்டால் என்றும் நாங்கள் ஏழை எளிய மக்களின் பக்கம்தான் என்று உறக்க சொல்லுகிற 40 ஆண்டு கால கம்யூனிச சிந்தனையில் தன் ஜீவன் முழுவதும் ஜீவாவாகவே வாழுகிற தோழர் மு வீரபாண்டியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். சிங்கிள் டீ கூட குடிச்சதில்ல என்று தன்மான வார்த்தையை என்றென்றும் எங்கும் சொல்லுகிற வாச்சாத்தி கொடுமையெல்லாம் சாத்தி வைக்கப்பட முயற்சிகள் ஏற்பட்ட போது சாத்து சாத்து என அதிகாரத்தில் இருந்தவர்களை சாத்தி எடுத்த எங்கள் தோழர் தமிழ்நாட்டின் சேகுவேரா பே சண்முகம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வருவோர் போவோர் எல்லாம் முதல்வராக போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது நான் முதல்வர் ஆவதற்காக அரசியல் செய்யவில்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்காக அரசியல் செய்கிறேன் என்று உண்மையை உறக்கச் சொல்லும் எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய தலைவராக இருந்து தகைசால் பணிகளை செய்து கொண்டிருக்கிற பேராசிரியர் கே எம் காதர் மொஹைதீன் அவர்களை வருக வருக என மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் புதுமடம் ஹலீம் அவர்களை பெருமையோடு வருக வருக என மேடைக்கு அழைக்கிறேன். சிபிஐ எம்எல் விடுதலை கட்சியுடைய மாநில செயலாளர் திரு பல ஆசை தம்பி அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவருமான அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களை அன்போடு வருக வருக என மேடைக்கு அழைக்கிறேன். இந்த முகம் எல்லோருக்கும் பரிச்சயமான முகம், எல்லோரின் பாசத்திற்குமான முகம். தமிழ், தெலுங்கு, கன்னடம் என மொழிகள் கடந்து எல்லோரும் பக்கம் போனாலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இவர் அப்பாவின் சாயல், என் போன்ற இளைஞர்களுக்கு இவர் அண்ணன் சாயல். எல்லா அப்பா ஸ்தானத்தில் இருக்கும் ஆண்களுக்கும் இவர் தோழன் சாயல். எங்கள் சாயல் அண்ணன் சமுத்திரகனி அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன்.
இயக்குனர் மற்றும் பெப்சி அமைப்பினுடைய தலைவராக இருந்து ஆகச்சிறந்த பொறுப்பில் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்கினிய ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த தகைசால் மேடையில் அரிசி உயிரின் மறுபெயர் திரைப்படத்தினுடைய இசைத்தட்டு வெளியிடப்படவிருக்கிறது. இந்த இசைத்தட்டு வெளியிட அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்ட மறுமலர்ச்சி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வேளாண் பெருமக்களினுடைய இன்றியமையாவை உழவு எனும் அதிகாரத்தில் அருங்குரட்பாக்களாக தந்த சென்னா போதார் திருவள்ளுவர் பெருந்தகையின் பெயரால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட எழில் குலுங்கும் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியும் மனோகராவும் அதனைத் தொடர்ந்து எண்ணற்ற திரை காவியங்களையும் தந்து கலை உலகில் அழியாத புகழை பெற்று இமயத்தின் சிகரமாக கால கல்வெட்டாக திகழ்கிற அண்ணன் கலைஞர் அவர்களால் வாழ்க்கை பார்க்கப்பட்டவர்கள்தான் நடிகர் திலகமாகட்டும் மக்கள் திலகமாகட்டும் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை உருவாக்கி தந்த அந்த தலைவன் எழுப்பிய இந்த வியத்தகு மாளிகையில் அரிசி உயிரின் மறுபெயர் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பகைவர்களை வீழ்த்துகின்ற போர் ஆயுதங்களில் ஒருவராக கருதப்படுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அன்பு அண்ணன் முத்தரசர் அவர்கள் இந்த காவியத்தில் உழவனாகவே மாறியிருக்கிறார். நடிப்புக்கலை என்பதை அவர் பயின்றவர் அல்ல, ஆனால் இயற்கையாக அவர் கட்டியிருக்கிற தலைப்பாகையும் தொழி உழவு என்றுதான் எங்கள் பக்கத்தில் சொல்வார்கள். அப்படி தொழில் செய்யப்பட்ட வயலில் அந்த நெல்லை வீசுகிறாரே, அது இயற்கையாக பல ஆண்டு காலம் வயலிலே நெல் வீசி இருந்தால் தான் அப்படி நெல்லை வீச முடியும். அதை வீசிக்கொண்டே வருபவர் சின்னஞ்சிறு பிள்ளையாக தொழுவத்திலே கட்டப்பட்டிருந்த தன்னுடைய அந்த மாட்டை விலை பேசி விற்றதற்கு பின்னரும் அதை போய் முகத்தை நீவி கொடுக்கின்ற பாசத்தை பொழிந்து எல்லை காக்கும் ராணுவத்தில் படை வீரராக உலவி நாட்டை காக்க படையில் சேர்ந்தேன், இந்த மண்ணை காக்கவும் வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காக்கவும் நான் களத்திலே நிற்கிறேன் என்று
நான் மதித்து வருகிற எண்ணற்ற வெள்ளித்திரை நட்சத்திரங்களின் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஆவேசத்தை வெளிப்படுத்தி எதிரிகளோடு மோதுகிற காட்சிகளில் தத்ரூபமாக அப்படிப்பட்ட வீர செயல்களை புரிகின்றவராகவும் இன்னும் திரையுலகில் உன்னதமான இடத்தை பெறுகின்ற பிரகாசிக்கக்கூடியவரான என் கிராமத்துக்கு பக்கத்து ஊரிலே இருந்து வந்து இந்த கலை உலகிலே முத்திரை பதித்து வருகிற ஆருயிர் சகோதரர் தாமரைக்கனி அவர்களே, சமுத்திரக்கனி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழக அரசினுடைய துணை முதலமைச்சர், இளைஞர் பட்டாளத்தை வார்ப்பித்து வழிநடத்தி வருகிற எதிர்வரும் தேர்தல் களத்தில் பகைவர்களை வீழ்த்துவதற்கு இப்பொழுதே சல்லடம் கட்டிவிட்ட பாசமிகு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்களே, திரையுலக இயக்குநர்களே, செம்படை வீரர்களே, செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, இந்த அரங்கத்திலும் நாடெங்கிலும் இருக்கின்ற போது இந்த தமிழ்நாட்டையே பாதுகாப்பதற்காக நான் ஒருவன்தான் அவதரித்திருக்கிறேன். நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பாதுகாவலன் என்று ஜம்பக்குரல், ஆணவக்குரல் 2 நாட்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உண்மையாக இந்த மண்ணை காக்கின்ற போர்ப்படை வீரர்கள் தான் இந்த மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி, அரிசி திரைப்படத்தில் சிம்பனி இசையமைத்து உலக புகழ் பெற்றாரே அண்ணன் கலைஞரால் இசைஞானி என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த மாமேதையினுடைய தயாரிப்பிலே அவர் அமைத்து தந்த இசை பாடல்கள் இதயத்தை கவர்வதாக அமைந்திருக்கின்றன. இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரும் என்று நான் அறிந்தேன். அது மக்களின் ஆதரவை பெறும் என்று நான் நம்புகிறேன். விவசாய மக்களுக்கு, உழவர் பெருங்குடி மக்களுக்கு ஒரு அரிசிதான் உலகத்தை காப்பாற்றுகின்ற உயிர்கருவி என்ற தத்துவத்தை தருகின்ற இந்த காவியம், திரை காவியம், இந்த விழாவில் பன்முகம் கொண்ட நடிகராக திரைப்படங்களிலே நடிக்க சென்ற போது நெஞ்சுக்கு நீதி என்று அரசியல் பேசி அரசியல் செய்கிற இடத்தில் கதாநாயகனாக வலம் வருகிற எங்கள் துணை முதல்வர் அவர்களை அரிசி திரைப்படத்தை பற்றி வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள அரிசி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்வப்பிரதங்க அவர்களே, எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபாண்டியன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர்
பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் அலீம் அவர்களே, சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களே, அண்ணன் மாரிமுத்து அவர்களே, அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே, அண்ணன் கனகராஜ் அவர்களே, சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே, மருத்துவர் ஷர்மிளா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதரை அவர்களே, திரு வினோத் வேலாயுதம் அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் நுங்கை VS ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, IEML பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே, மருத்துவர் அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களே, சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே, அரிசி படத்தினுடைய இயக்குனர் திரு சகோதரர் விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே, தொழில்நுட்ப கலைஞர்களே, இயக்குனர் திரு RK செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, இங்க வந்திருக்கக்கூடிய திரையுலக ஆர்வலர்களே, தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி, ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்ச்சஸ், ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமா அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடத்துவாங்க, அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்தில் நடத்துவாங்க. ஆனா அரிசி படக்குழுவினர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தி இருக்கிறாங்க. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்க வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும், கடந்த 4 வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமா எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது. யார் எந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சாலும் சொல்லிடுவேன், இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அண்ணன் முத்தரசன் அவர்கள் அழைக்கும் போது என்னால தட்டி கழிக்க முடியல. நீங்க தேதியை சொல்லுங்கன்னு நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் நேரம் கேட்டாரு, நான் சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுங்கண்ணே, நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து, சென்ற அதிமுக ஆட்சியில் 10 வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சருக்காக ஒரு குழு அமைச்சு 2015 2022 ஆண்டு வரைக்கும் திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் திரைத்துறையிலிருந்து வெளியில வந்து இன்னைக்கு மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆனா இன்னைக்கு நம்முடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும், கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும், அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானும் சில காலம் திரைத்துறையில் இருந்தவன், முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மக்களுக்காக பல ஆண்டுகள் களப்போராளியாக உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள். இப்ப திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார். அதுவும் இந்த படத்தில் குறிப்பா சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார். அவர் அந்த போஸ்டர், இந்த ட்ரெய்லர், பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பிலேயே ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல, இங்கே அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை உணர்ந்தவர், அதை தொடர்ந்து பேசக்கூடியவர். விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா நிச்சயம் அதில் எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க. இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த அரிசிக்காக ஒரு காலத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பண்ணையாளர்கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையெல்லாம் இருந்தாங்க. காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்துச்சு. அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க. அதுல வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதனால டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்காம இருந்திருந்தேன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் 1969 ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார். ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் காத்து நிற்க கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லணும்னா 2006 சட்டமன்ற தேர்தல் பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 2 ரூபாய்க்கு 1 கிலோன்னு முதல்ல அறிவிச்சவர் அவர் தான். அந்த காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா அந்த காலத்துல பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பின்னாடி அந்த 2 ரூபாயை 1 ரூபாயாவும் அவர் குறைச்சாரு. அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலையில்லா அரிசியும் வந்திருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவையான இருந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வகையில விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் களப்பணியும் அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்க அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கெரியரின் உச்சம் செல்ல வாழ்த்தி, கெரியரின் உச்சம் சென்றாலும் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி நல்லதோர் உரை வழங்கிய எங்கள் துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக பொதுப்பணித்துறை என்றாலும் சரி, பொது வாழ்வு என்றாலும் சரி, எங்கே சமூக நீதி தடுமாறுகிறதோ அங்கே நான் அந்த ஏமாற்றத்தை நெருப்பு கொண்டு எரிப்பேன் அல்லது தண்ணீர் கொண்டு கரைப்பேன் என்று அணை திறப்பாக இருந்தாலும் அனைவரும் சமம் என்ற எண்ணம் வேண்டும் என்று நேரடியாக களம் சென்று எல்லோருக்கும் சமூக நீதி எவ்வளவு முக்கியம் என்பதை புரிய வைக்கிற எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணன் செல்வப்பிறந்தை அவர்களுக்கு எங்கள் இயக்குனர் பொன் துகில் அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அரிசி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்று
உரையாற்றி சென்றிருக்கின்ற மாநில துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர் என் அன்பு சகோதரர் சமுத்திரகனி அவர்களை, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி இயக்குனர் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களை, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் பேராசிரியர் தகைசால் தமிழர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பாலாஜி அவர்களை, மருத்துவர் ஷர்மிளா அவர்களை, மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதராமன் அவர்களை, நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ரூபியார் மனோகரன் அவர்களை, மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்ற திரைப்பட நடிகர், நடிகைகள், இயக்குனர் மற்றும் எல்லோருக்கும் எங்களுடைய செங்கோடி ஏந்தி வந்திருக்கின்ற தோழர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இந்த திரைப்படம் என்பது ஒரு வெற்றி திரைப்படமாக மாற வேண்டும். இந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை தோழர் முத்தரசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் கூட ஒரு வேளாண்மை கருத்தரங்கத்தில் நான் கலந்து கொள்ளும் பொழுது, இந்தியாவில் 53.8 மில்லியன் அரிசி பற்றாக்குறை இருக்கிறது. 2023-24 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டும் அரிசியுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது. வேளாண்மை திட்டங்கள் இங்கே இந்தியாவில் சரியாக செயல்படவில்லை. ஒரு பக்கம் இயற்கையுடைய சீற்றம், பருவமழை மாறி போய்வது, வறட்சி ஏற்படுவது, தட்பவெட்ப நிலை மாறுவது, மண்ணுடைய தன்மையை ஒரு புறமும் தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த நச்சுக்களால் மண்வளம் மாறுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் அரிசி உற்பத்தி குறைந்து கொண்டே இருக்கிறது. 53.8 மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார். விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வேளாண்மை துறை தினம் தினம் இந்தியாவில் அழிந்துவதற்கு காரணம் ஒரு நேர்மையற்ற ஆட்சி 12 ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக 3 கருப்பு சட்டங்களை நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல், வாக்கெடுப்பும் இல்லாமல் பாஜக அரசு வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண்மை குடிமக்களும், விவசாய பெருங்குடி மக்களும் ஒன்று திரண்டு புதுடெல்லியை முற்றுகையிட்டு 13 மாதங்கள் போராட்டம். அந்த 13 மாத போராட்டத்தில் பல உயிர்கள் பலி கொடுத்தனர். அதற்கு பிறகு மோடி அவர்களுக்கு தெளிவு வந்து, எப்படி இரவோடு இரவாக எந்த விவாதமும் இல்லாமல் 3 கருப்பு சட்டத்தை, புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, அந்த 3 கருப்பு சட்டத்தை திரும்ப பெற்றார்கள். திரும்ப பெறுவதற்கு 13 மாத போராட்டம், 60க்கும் மேற்பட்ட உயிர் பலி, விபத்து, கார் ஏற்றி கொல்லும் அளவிற்கு கொலை நடந்தது. ஆனால் இப்பொழுதும் அமெரிக்காவிடம் வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய வேளாண்மை குடிமக்களுடைய வாழ்வாதாரத்தை அடகு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு இந்த அரிசி என்ற படம் திரைப்படமாக வருவதை விட நாம் இதை பாடமாக எடுத்து விவசாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த திரைப்படம் வெற்றி படமாக மாற வேண்டும், எல்லோரும் பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு நாள் இந்த திரைப்படத்தை வெளியிட இருக்கிறோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அதற்குரிய செலவையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அறக்கட்டளை ஏற்கும். இப்படிப்பட்ட திரைப்படங்களை ஊக்குவிக்க வேண்டும்.
ஆகவே இந்த திரைப்பட இயக்குனருக்கும் நடிகருக்கும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டே திரைப்படத்துறைக்கு வந்திருக்கின்ற தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்தியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். நல்லதோய் உரை வழங்கிய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துரை நல்குவதற்காக திரைப்பட இயக்குநராக பொறுப்பேற்று சீரிய பல செயல்களை செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய RK செல்வமணி சார் அவர்களை வாழ்த்துரை வழங்க நெஞ்சம் நிறைவோடு அழைக்கிறேன். அரிசி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள வாழ்த்து சென்றுள்ள அண்ணன் வைகோ அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர்களே, தற்பொழுது வாழ்த்து விடைபெறுகின்ற சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, விழா மேடையில் இருக்கின்ற தோழர் திருமாவளவன் அவர்களே மற்றும் இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் தோழர் முத்தரசன் அவர்களே, என்னுடைய சகோதரர் திரு சமுத்திரக்கனி அவர்களே, மற்றுள்ள நண்பர்களே, விழாவுக்கு வருகை தந்துள்ள சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அரிசி திரைப்படம் ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, தற்போது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் தேவையான ஒரு விஷயத்தை, அரிசி திரைப்படத்தை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த அரிசி திரைப்படமாக பார்ப்பதை விட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவுக்கு வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலைக்கு தமிழ்நாட்டில் கையில் எடுத்திருந்தால் திராவிட இயக்கங்களே கூட தோன்றி இருக்கிறது. நீங்கள் எல்லாம் கலையை கைவிட்டதால் தான் அதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்பி திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்தது. காலம் கடந்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் என்பது போல கம்யூனிஸ்டுகள் இப்போ தற்போது கலையை கையில் எடுத்துக்கிறார்கள். தமிழக மக்களுக்கு கலையின் மூலமாக சொன்னால் மிக சிறப்பாக சென்றடையும். தற்போதுள்ள சூழ்நிலையில் திரைப்படத்துறையில் அரிசி போன்ற திரைப்படங்களை இயக்குவதோ அதை வெளிக்கொண்டு வருவதோ சாதாரண விஷயம் அல்ல. வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சகோதரர் செல்வ பெருந்தகை சொல்லும் போது மிக நல்ல விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அரிசி பற்றாக்குறை இருக்கிறது, ஆனால் விவசாய பொருட்களை மற்ற நாடுகளில் இறக்குமதி செய்தால் இருக்கின்ற விவசாயிகள் கூட செத்து போவார்கள் என்ற உண்மை யாருக்கு தெரிகின்றதோ இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் தெரியவில்லை. அரிசி நமக்கு மிக தேவையான ஒன்று. கோதுமை நமக்கு உடம்பு சரியில்லைனால்தான் கோதுமை தேவைப்படும். அரிசி தமிழ்நாட்டினோட உணவு. இந்த அரிசியை கோதுமை ஜெயிக்க கூடாது, கோதுமையை மக்காச்சோளம் ஜெயிக்க கூடாது. அதுதான் இந்த அரிசி திரைப்படத்தின் மூலம் நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம். அமெரிக்காவில் நம்மள மாதிரி 10 சென்ட் 20 சென்ட் 30 சென்ட் வச்சுக்கிற குறுநில விவசாயிகளே கிடையாது. 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 100 ஏக்கர் 100,000 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றவங்க 1000 ஏக்கரை 2 விவசாய தொழிலாளர்கள் வச்சு வேலை செய்ய முடியும். கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட அவங்களுக்கு உற்பத்தி செய்கிற விலை ரொம்ப குறைவு. அந்த விலையோடு நம்ம விவசாயிகள் போராட முடியாது. ஏற்கனவே நம்ம விவசாயிக்கு தகுந்த விலை இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல மார்க்கெட்டை விவசாய பொருட்கள் ஓபன் பண்ணிவிட்டா விவசாயிகள் அரிசி பற்றாக்குறை போல விவசாயிகளும் பற்றாக்குறை ஆயிடுவாங்க. அதுதான் இந்த நாட்டோட நிலைமை. தயவு செய்து இது ஆளுங்கட்சி ஆளுநர்களே, மத்தியில் ஆளுறவங்களோ இதை சரியா உணர்ந்துகிட்டோம். இதுதான் அரிசி திரைப்படம் மூலமா, இந்த விழா மூலமா மக்களுக்கு நாங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம்.
அரிசி நம்மளுடைய உயிர்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த அரிசியை காப்பாற்ற வேண்டியது. அரிசியை மட்டும் இல்லை, அரிசி திரைப்படத்தை நீங்கள் வந்து பொதுமக்களாகிய நீங்கள், ஏன்னா நல்ல படம் வரலையே நல்ல படம் வரலையே நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் நல்ல படம் வரும்போது நம்ம வீட்டில் உட்காந்து ஓடிடி வந்தால் பார்க்கலாம்னு நினைப்போம். அந்த நல்ல படங்களை நீங்கள் ஆதரிச்சாதான் அரிசி வரும், நெல் வரும், வந்து நம்ம சமூகத்துக்கு உயிர் வரும். அதனால் பொதுமக்களாகிய உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அரிசி போன்ற திரைப்படங்களை நீங்கள் வரவேற்பு தந்து அதே படங்கள் போல நிறைய படங்கள் வந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரிசியைப் போலவே அரிசி திரைப்படத்தையும் நீங்கள் எல்லோரும் காப்பாற்ற வேண்டும். இனி உற்பத்தியை செய்ய முடியாது என்கிற ஒரு நிலையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஒரு வசனம், அண்ணன் பேசிய வசனம், நான் உற்பத்தி செய்கிறேன், விவசாயம் செய்கிறேன், நெல்லை உற்பத்தி செய்கிறேன், அதற்கான விலையை தீர்மானிக்க எனக்கு உரிமை இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறார். நாம் இந்த கேள்வியில் உள்ள ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஆதார விலையை நிர்ணயிப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை. அரிசியை தவிர அல்லது உணவுப் பொருள், நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி, கோதுமை போன்ற பொருள்களை தவிர விவசாயிகளின் உற்பத்தி பொருள்களை தவிர மற்ற பொருள்களுக்கு மற்றவர்கள், உற்பத்தி செய்கிறவர்கள் விலையை நிர்ணயிக்க முடிகிறது. ஆனால் விவசாயிகள் தாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை அதற்கான ஆதார விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழல். இது எங்கே போய் முடியும்? விவசாய உற்பத்தி எதிர்காலத்தில் என்னவாக இருக்க போகிறது என்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பெரும்பாலான நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருகின்றன. சென்னை போன்ற பெருநகரங்களை ஒட்டி இருந்த பயிர் நிலங்கள் முழுவதும் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கப்படுகின்றன. தொழில் வளர்ச்சி என்கிற பெயரில், ரியல் எஸ்டேட் என்கிற பெயரில் விவசாய நிலங்கள் அனைத்தும் இப்போது பிளாட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நமக்கான தேவைக்கு நாமே உற்பத்தி செய்யக்கூடிய நிலை அருகி வருகிறது. ஒரு காலத்தில் நமக்கான காய்கறிகளை நம்மூர் சந்தையில், உள்ளூர் சந்தையில் நம்மால் பெற முடிந்தது. கம்பு, சோளம், வரகு போன்ற நமக்கான தானியங்களை நம்மால் உற்பத்தி செய்ய முடிந்தது. இன்றைக்கு அந்த விவசாயம் இருக்கிறதா என்றால் இல்லை. நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் கழிவுகளை, சாணம், ஆட்டு புழுக்கை போன்றவற்றை சேமித்து வைத்து அவற்றை எருவாக மாற்றி விவசாயத்திற்கு, நிலத்தை பண்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்திய காலம் உண்டு. அரசாங்கம் நம்மை இதைத்தான் பயிர் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்திய நிலை அப்போது இல்லை. ஆனால் இப்போது உலக சந்தைக்கான உற்பத்தி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கரும்பு உற்பத்தி, மக்காச்சோளம் உற்பத்தி, அதற்கு அவன் உரம் கொடுக்கிறான், அவனே பூச்சி மருந்தும் கொடுக்கிறான். விவசாயிகள் சுதந்திரமாக தமக்கான உற்பத்தியில் ஈடுபட முடியாத நிலை மாறி இப்போது அந்த உற்பத்தியையும், அதாவது உலக சந்தைக்கான உற்பத்தியையும் அவன் விரும்புகிறபடி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறான். அதிலும் இப்போது விவசாயிகளுக்கான சுதந்திரம் இல்லை.
நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான மக்கள் நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். விவசாயிகள் வேறு, விவசாய கூலி தொழிலாளர்கள் வேறு. விவசாய கூலிகளுக்கு நிலம் வேண்டும் என்று போராடிய காலம் போய் இப்போது விவசாயத்திற்கே நிலமில்லாத சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் நெல் உற்பத்தி, அரிசி போன்றவற்றை குறித்து நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். விவசாயம் பாழ்பட்டு போனால் எதிர்கால சந்ததியினரின் நிலை கவலைக்குரியதாக மாறும். வேளாண் சட்டங்கள் எந்த அளவுக்கு உழவர்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் அறிவோம். டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களை சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள், குறிப்பாக இடதுசாரி அரசியலால் ஈர்க்க பெற்ற விவசாய இயக்கங்கள் தான் உறுதியாக நின்று போராடின. ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து போராடி அந்த சட்டங்களை திரும்ப பெற வைக்கக்கூடிய சூழல் அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக உருவானது. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு அப்போது சட்டமன்ற பொது தேர்தல் வராமல் இருந்திருந்தால் கூட இந்த சட்டங்களை அவர்கள் திரும்ப பெற்றிருக்க மாட்டார்கள். ஆனால் விவசாய சட்டங்களை திரும்ப பெற்ற அரசு தொழிலாளர்களுக்கான சட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை இன்னும் திரும்ப பெறவில்லை. 44 சட்டங்கள் இருந்தன, அவற்றையெல்லாம் 4 சட்டங்களாக தொகுத்து விட்டார்கள். தொழிலாளர்கள் சங்கம் அமைக்க முடியாத நிலை, தங்களுக்கான ஊதியத்தை, கூலியை கோரிக்கைகளாக வைக்க முடியாத நிலை, இதுவெல்லாம் எங்கே போய் முடியும் என்று கவலை அதிகரிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு இடதுசாரி இயக்கத்தின் தலைவர் மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடி அந்த மக்களுக்காக தன் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட ஒரு தலைவர் இன்றைக்கு திரைத்துறையிலே தோன்றியிருக்கிறார். ஒரு நாயகனாக பாத்திரமேற்றிருக்கிறார் என்பது வெறும் திரை கவர்ச்சியான ஒரு அணுகுமுறை அல்ல, திரை கவர்ச்சிக்கான ஒரு அணுகுமுறை அல்ல. அதிலும் ஒரு அரசியல், நமக்கான அரசியல், இடதுசாரி அரசியல் விவாதிக்கப்படுவதற்கான தேவையை உணர்ந்து அவர் அதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். சமுத்திரக்கனி அவர்கள் பேசியதைப் போல இடதுசாரிகள் கலைத்துறையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் வழிமொழிகிறேன். இன்னும் அதிலே தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டிலே அரசியல் துறையும் கலைத்துறையும் பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. தனக்கான முதலமைச்சரை திரையில் தேடுகிறவனாக தமிழன் இருக்கிறான் என்று நாம் பேசுவதை பார்க்கிறோம். இங்கே கருத்தியலுக்கு, போராட்டங்களுக்கு, தியாகங்களுக்கு, முற்போக்கு சிந்தனைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவத்தை விட இத்தனை கோடி வருமானம் வரும் அந்த வருமானத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் எங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலை தமிழகத்திலே இருக்கிறது. திரைப்படத்துறையிலே வருமானத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துவிட்டார். ஆகவே அவரை முதலமைச்சராக்க வேண்டும். ஊர் ஊராய் செல்ல வேண்டாம், மக்களுக்காக போராட வேண்டாம், வழக்குகளை சுமக்க வேண்டாம், தடியடி வாங்க வேண்டாம், சிறைச்சாலை செல்ல வேண்டாம், ஈகம் எதுவும் செய்ய வேண்டாம். திரையில் தோன்றினால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகிவிட முடியும்.
இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிலை. எல்லா மாநிலங்களிலும் திரைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள், இயக்குநர்கள் இருக்கிறார்கள், சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் இந்தியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அவர் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை. கேரளாவிலே அப்படி பல சூப்பர் ஸ்டார்கள் உண்டு, மம்முட்டி போன்றவர்கள். அவர்கள் முதலமைச்சராக ஆசைப்பட்டதில்லை. ஆந்திராவிலும் உண்டு, கர்நாடகாவிலும் உண்டு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு படத்தில் நடித்தால் போதும் அடுத்து முதலமைச்சராகலாம் என்கிற நிலை. ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு, நாம் அதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த சிந்தனை போக்கு இருக்கிறதே, இந்த உளவியல் இருக்கிறதே, இந்த திரைத்துறை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் இருக்கிறதே, அது ஒரு பிற்போக்கானதாக இருக்கிறது என்கிற கவலையில் இருந்துதான் சமுத்திரக்கனி அவர்கள் இங்கே இடதுசாரிகள் கலைத்துறையில் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பதை முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். பல தோழர்கள் இன்றைக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் திரைத்துறையில் இருக்கிறார்கள். அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இல்லாமல் இருக்கலாம், சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய ஆறுதல் திரைத்துறையில் கலைத்துறையில் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கை தான். தோழர்களே, இன்றைக்கு வலதுசாரிகளின் அரசியல் மேலோங்கி இருக்கிறது. எந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்கிற உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். மாநிலத்திற்கு மாநிலம் அவர்கள் உத்திகளை மாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டிலே சிவபெருமானை சொல்லியோ அல்லது மகாவிஷ்ணுவை சொல்லியோ ராமபிரானை சொல்லியோ அரசியல் செய்து வெற்றி பெற்றுவிட முடியாது. முருகப்பெருமானை சொல்லி பார்த்தார்கள், வேலை தூக்கி பார்த்தார்கள், அது எடுபடவில்லை. திருப்பரங்குன்றத்தையும் கையில் எடுத்து பார்த்தார்கள், அவர்களின் அரசியல் இங்கே வெற்றி பெறவில்லை. ஆகவே திரைத்துறையை சார்ந்தவர்களை வளைத்து போட்டு அதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி, எப்படி டெல்லியிலே ஷீலா தீட்சித்தை மாற்றி கெஜ்ரிவால் அவர்களை அமர வைத்து பிறகு அவரையும் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு அவர்கள் கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை போல தமிழகத்திலும் அவர்கள் ஒரு உத்தியை கையாள பார்க்கிறார்கள். ஆட்சி மாற்றம் நிகழ்வது அது தவிர்க்க முடியாதது. இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் யார், எந்த சிந்தனை உள்ளவர்கள், எத்தகைய சிந்தனை உள்ளவர்கள், என்ன அரசியல் பேசக்கூடியவர்கள், எந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது குறித்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. வலதுசாரிகளின் கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருவது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தீங்கு விளைவிப்பதாகும். அமெரிக்க அதிபரோடு போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் அதற்கு ஒரு சான்று. விவசாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமானால், விவசாய கூலி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய மண்ணில் இடதுசாரி அரசியல் இன்னும் வலுப்பெற வேண்டும். அனைத்து தளங்களிலும் அது விரிவடைய வேண்டும். தமிழ்நாட்டில் அது திராவிடம் என்கிற பெயரில் இயங்குகிறது என்பதால் தான் இடதுசாரிகள் திராவிட கட்சிகளோடு, குறிப்பாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று இயங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். பெரியார் அரசியலும் மார்க்சிய அரசியலும் அம்பேத்கரிய அரசியலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவை. முதன்மைப்படுத்துவதிலே முரண்பாடுகள் இருக்கலாம், எந்த அரசியலை முதன்மைப்படுத்துவது என்பதிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் இடதுசாரி அரசியல்தான். எனவே நாம் அந்த புரிதலோடு திரைத்துறையையும் கையாளுவோம் என்கிற நம்பிக்கையில்தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு ஒரு நாயகனாக இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கிறார் என்று நம்புகிறேன். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பொறுப்பேற்ற காலத்தில் மக்கள் நல கூட்டணி அமைந்த சூழலில்
அவரோடு நெருக்கமாக நின்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். அவர் இன்றைக்கு கலைத்துறையிலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த கலைத்துறையை இடதுசாரி மயப்படுத்துவதில் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, பங்கு இருக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாடறிந்த புகழ்பெற்ற திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இடதுசாரி என்பதே என்றும் சரி என்ற அரசியல் தெளிவுரை வழங்கி வாழ்த்து நல்கிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் அன்பு நிறைந்த இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நிறைய மேடைகள் ஏறி இருக்கும், பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. படைப்பாளிகளை ரெண்டு விதமாக பார்க்குறேன் நான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கறது ஒரு வகை, இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இன்னொரு வகை. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு. இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும். இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டால், ஐயா முத்தரசன் உங்கள் பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம், வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான். அது அந்த சிவப்பு துண்டுக்கு, சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஏன்னா அந்த சிவப்புக்குள்ளே எல்லாமே அடங்கும். அது பேரன்பு இருக்கும், பெருங்கருணை இருக்கும், பெருங்கோபம் இருக்கும், மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படி தான் நான் சிவப்பு கலரை பார்க்குறேன். அவரோடு நிற்கும்போது, அவரோடு பணியாற்றும் போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் அப்பா தான் கூப்பிடுவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம். அவருக்கு துணையாக நடித்தாங்க ஒரு அம்மா. அவங்க பேரை கேட்டால் ரஷ்யானாங்க. அது எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது. ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேரை நான் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேர் நிறைய காமன், நிறைய பேருக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு. இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சிருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பான். பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும். அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமா பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும். இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும். இந்த படைப்பு இதை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும். வெல்வோம். மகிழ்ச்சி. அரிசி திரைப்படத்துடைய இயக்குனர் அண்ணன் திரு S.A. விஜயகுமார் அவர்கள் வருகை தந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு நீண்ட கால ப்ராஜெக்டு. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
திடீர்னு நீங்கள் முத்தரசன் சார் ஐயாவை கூப்பிடுவேன். அதேமாரி எங்கள் சமுத்திரக்கனி சாரையும் அப்பப்போ நெருங்கி போய் கூப்பிடுவேன். அவங்கெல்லாம் இருக்கிற பிஸியில் எனக்கு கூட வருவாங்களா, பண்ணி தருவாங்களான்னு மிகப்பெரிய சந்தேகம். அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், எனக்கு உதவி செஞ்ச என் பக்கத்தில் இருந்து என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதேமாரி கிடைக்கிற நேரத்திலலாம் எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் பணம் காசு இந்த கொடுத்து இந்த படத்தை நல்ல விதமாக எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்த நம்ம தயாரிப்பாளர் சண்முகம் சார், நம்ம தயாரிப்பாளர் பிரபாகரன் சார், நம்ம தயாரிப்பாளர் மகேந்திர பிரசாத் சார் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே போல் இந்த நேரத்தில் சில நேரங்களில் எனக்கு வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட நிகழ்வு வரப்பெல்லாம் அப்பப்போ சப்போர்ட்டாக இருந்த ஜெசிராணி மேடம் அவர்களுக்கும் சரி, வையகன் ரதி அவர்களுக்கும் சரி, பொன்னேரி ரதி மேடம் அவர்களுக்கும் சரி, எங்கள் திரைப்படக்குழு சார்பாக எப்போதுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் இப்படி ஒரு பாடல் வெளியீட்டு விழா நடக்குங்கிறது எதிர்பார்த்தது ஒன்றாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய அளவுக்கு சிறப்பாக நடக்கணும்னு நான் உண்மையிலேயே அது எதிர்பார்க்கல. அது இறைவனுக்கு தான் என்னோட நன்றியை சொல்லணும். நான் இந்த விஷயத்தில் வந்து சமுத்திரகனி சாருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவரை எப்படி பார்க்குறது எப்படி பேசுறதுன்னே தெரியாத சூழ்நிலை அவர் வந்து ஒரு பிற மொழிகளில் மிகப்பெரிய அளவில் கலக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிகர் நம்ம சமுத்திரகனி சார் ஐயா அவங்க. அப்போது அவர் எப்படி அணுகிறதுன்னு நினைக்கிறப்ப நம்ம சந்திரன் சார் ஒருத்தனோட நம்பர் கொடுத்து இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் சந்திரன் சார் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு சமுத்திரகனி சார் அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட ஒரு உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நம்ம சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றி. அதே போல் இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்கள், அது நம்ம இளங்கோவாக இருக்கட்டும், நம்ம ராஜா திருநாவுக்கரசு சாராக இருக்கட்டும், நம்ம கமலக்கண்ணனாக இருக்கட்டும், அதேமாதிரி இதில் நடிச்சிருக்கிற என்ன நடிகர்கள், பழனி பாஸ்கர், நம்ம முத்து, பெங்களூர்லேருந்து வந்து நம்மளோட அர்ஜுன், ரவி பிரணாபஸ், இப்படி இன்னும் நிறைய கலைஞர்கள் எந்த நேரத்தை கூப்பிட்டாலும் ரா பகல்னு பார்க்காம டப்புன்னு அப்படி அப்படியே எந்திரிச்சியும் கூட ஓடி வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படமாக, உணர்வுள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கு அதனால் இந்த என்னோடய அழைப்பை ஏற்று, அதுவும் முத்தரசன் ஐயாவெல்லாம் நான் சந்திப்பேன், பார்ப்பேன், பேசுவேன் அப்படின்னு கனவோடு நினச்சது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு மகனாக இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றி. அதேபோல் இந்த நேரத்தில் எப்படின்னா என்னோடய குடும்பத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நான் சினிமாவுக்கு வந்து பல வருடங்கள் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் கதை சொல்லி ஓகே பண்ணி அட்வான்ஸ் வாங்கி ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் வந்து நின்று போகணும்னு யாருமே கனவுகளோடு நினச்சி பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு காரணம் நின்று போனது. ஆனால் நான் உண்மையிலே சொல்லப்போனால் சொன்னாங்க, நான் வந்து என்னை வந்து சினிமாவில் ஆக்ஷன் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. என்னை எப்படி இப்படி ஒரு கதை பண்ணணுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் இந்த கதை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, அந்த படம் எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நான் வெறும் பண்ணுவேன். அதுமாதிரி என் குடும்பம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எல்லாத்துக்கும் என்னோடய மனைவி, என் மகன், அதாவது இவங்கெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி சப்போர்ட்லாம் நினச்சி போக வேண்டியது. எல்லாத்த விட இங்கே சென்னையிலேயே என் மனைவி, நான் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்தில் எனக்குன்னு எந்த செலவும் வைக்காமல், எந்த ஒரு நெருக்கடியோ எதுவுமே செய்யாமல், இத்தனை வருட காலம் என்னோடய உழைப்புக்காக காத்திருந்து இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதற்கு முதன்மை காரணமாக இருந்த என்னோட மனைவி, என்னுடைய மகன், இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய என்னோட நன்றியை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு வெற்றி விழாவில் அந்த படம் திரைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் சந்திப்புங்கிறது நன்றியை சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னம்பிக்கையோடு குப்பைங்கிற ஊருக்கு நாங்கள் போனதுனால தான் அந்த நெய் குப்பையில் பாலு அண்ணன் சொல்லி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அதேமாரி சரவணன் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் நான் சந்திக்கலைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருப்போமா, ஸ்க்ரீன் பண்ணியிருப்போமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஸோ அந்த வகையில் நான் பாலு அண்ணனையும் சரவணனையும் மேடைக்கு அழைக்கின்றேன். ஆமாம், தயவுசெய்து அண்ணா மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு பாலு அண்ணா சரவணனா இந்த மேடைக்கு வாங்க ப்ளீஸ். பாலண்ணா அண்ணா வாங்கண்ணா. அண்ணா நெய் குப்பை பாலு அண்ணனும் பிரசிடண்ட் பாலு அண்ணனும் சரவணண்ணா வாங்கண்ணா, தயவுசெய்து மேலேக்கு வாங்க. உரை நிகழ்த்த தயாரிப்பாளர் ஐயா சண்முகம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பெரியவர்களே,
தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உரையாற்ற வரவில்லை, நன்றி கூறுவதற்காக வந்திருக்கிறேன். நன்றி கூறுவதற்கு முன்னால் மேடையில் வந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு செய்தி. அது தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் ஓரளவுக்கு இங்கே குறிப்பிட்டு சொன்னார். திரைப்படத்துறைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதில் எனக்கு ஆர்வமும் கிடையாது. நடிக்க வேண்டும் என்று நான் யாரிடத்தில் விண்ணப்பமும் செய்யவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு தொலைபேசி மணி ஒலித்தது, கைபேசி. நான் திரைப்பட இயக்குனர் விஜயகுமார் பேசுகிறேன், உங்களை நேரில் சந்திக்க வேண்டாம், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டேன். என்னை சந்திக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டியதில்லை, நாளை காலையில் வாங்க பேசலாம். என்ன விஷயம்னா இல்லை நேராக பார்க்கணும், நேராக திரும்ப திரும்ப சொன்னார். சரி நேராக வாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன். மறுநாள் வந்தார். அவரும் இந்த படத்தில் எனது மகனாக நடிக்கிற இளங்கோவன் 2 பேர் வந்தாங்க. 2 பேருமே எனக்கு அறிமுகம் கிடையாது. நான் அலுவலகத்தில் பல நேரங்களில் சட்டையை கழட்டி போட்டு பனியனோட உட்காந்துருப்பேன். அந்த நேரத்திலலாம் அவங்க 2 பேரும் வந்தாங்க. வரும்பொழுது ஒரு பெரிய பூக்கொத்து கொடுத்து ஒரு பெரிய சால்வையெல்லாம் போட்டாங்க. இதுக்கு பூக்கொத்து சால்வை இதெல்லாம் என்ன இல்லை இல்லை ஒரு மரியாதைக்கு அப்படின்னாங்க. சரி அப்புறம் என்ன விஷயத்துக்கு வாங்கன்னு. ஒன்றும் இல்லை, விவசாயம் சம்மந்தமாக ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுக்கணும், அதுக்கு நீங்கள் 2 நாள் வந்து நடித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் விஜயகுமார் சொன்னார். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தேன்னா எழுந்து நின்று வணக்கம் சொல்லி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு என்ன எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு தெரியல, நான் வரமாட்டேன் அப்படின்னு. சிக்கலில் மாட்டி விட்டதே அவர் தான். வர முடியாதுன்னு சொல்லிட்டார். யதார்த்தமாக தான் சொன்னேன்னு சொல்ல. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார். கதையெல்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் எடுங்க, எங்கேயாச்சும் கிராமத்தில் போய் எடுத்தீங்கன்னா எங்கள் தோழருக்கு உதவி தேவைப்பட்டா நான் உதவி செய்ய சொல்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. அவர் மிக கெட்டிக்காரர் விஜயகுமார், உண்மையிலேயே மிக கெட்டிக்காரர், புகழ்ச்சியாக சொல்ல மிக மிக கெட்டிக்காரர், சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், எதையும் சாதிச்சிடுவார். எல்லாம் சொல்லிட்டு யோசனை பண்ணி வைங்க, நான் 2 நாள் சென்று வரேன்ட்டு போயிட்டார். அதாவது கட் பண்ணி விடலை, நான் கட் பண்ணிட்டேன், அவர் கட் பண்ண மாட்டேங்கிறார். 2 நாள் சென்று வரேன்ட்டு போனார். சரி போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அடுத்தாப்புல நம்ம மாநில துணைச் செயலாளர் மு. வீரபாண்டியன் அவர் சொன்னார், எனக்கு தான் முதல்ல அதான் ஒன்றும் அவர்கிட்ட தான் சொன்னேன், ஆவணப்படமாக 2 நாள் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஐயா ஆவணப்படம் தானே, நீங்கள் 2 நாள் போயிட்டு வாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, அது அவார்டுக்கு அனுப்புவாங்க, பல பேர் எல்லா தலைவரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 நாள் போங்க அப்படின்னாரு. அடுத்து இன்னொரு துணைச் செயலாளர் பெரியசாமி, அவர்கிட்ட சொன்னால் நடிக்கலாம் போங்க அப்படின்ட்டாப்புல. இதுதான் சரின்ட்டு அப்புறம் நம்ம முன்னாடி வந்தாங்க. அப்புறம் வர்றேங்க, ஆனால் 2 நாள் தான், அதுக்கு நான் வரமாட்டேன், அதோட நீங்கள் முடிச்சுக்கணும் அப்படின்னா. இல்லை இல்லை அதோட நாங்கள் முடிச்சிடுறோம், அதான் அவர்கிட்ட இருக்கிற கட்டியாக இருக்கணும், அதோட முடிச்சிடுறோம் அப்படின்னு. ஆவணப்படம் தானே. நான் சரி ஒரு 3 நாளாக வச்சுட்டு போகணுன்ட்டு ஒரு 3 நாள் தேதி வச்சுட்டு போனேன். 3 நாள் படம் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு ஆவணப்படம் என்னன்னா நீண்ட படம்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க பண்ணதில்லை. போனோடனே பிரிய விட சொன்னார், போன அன்னைக்கே பிரிய விட சொன்னார். கட்சியா அவங்க பிரி சுற்றுனாங்க. அப்புறம் மறுநாள் பாட கட்டி தூக்கிட்டார் நம்மள. அதாவது எனக்கு என்ன சந்தோஷம்னா, உயிரோடு வாழுகிற பொழுதே வாழ்வதையும் பார்த்துட்டேன், செத்த பணமாகவும் பார்த்துட்டேன். வந்து எல்லாரும் மாலையெல்லாம் போட்டாங்க, துணுக்கு பட்டையெல்லாம் அடித்து மாலையெல்லாம் போட்டு நமக்கு மரியாதையெல்லாம் செலுத்தினாங்க. 2வது நாள் சரி இதோட தான் ஆவணப்படம் முடிஞ்சு போய் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆம் நாள் இழுத்தாப்புல. அப்புறம் சொன்னார், ரொம்ப நைஸாக தான் சொல்லுவார், இன்னும் ஒரு 2 நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வாங்க, கட்சி வேலை பாதிக்காமல் அப்படின்னாரு. ஓஹோ இப்படி தான் இந்த தொழில் இப்படி தானே அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சரி அப்புறம் 2 நாள், அப்புறம் 40 நாள் ஆயிருக்கு. அப்புறம் இடையில இது மாதிரி உங்களோட சேர்த்து இன்னொருத்தர் நடிக்க வைக்கணும் அப்படின்னாரு. யார் அப்படின்னா, அப்புறம் நமது மரியாதைக்கு
மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி அவர்கள். என்னோட சமுத்திரக்கனி நடிக்கல, சமுத்திரக்கனியோடு தான் நான் நடிச்சிருக்கிறேன். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அவர் அப்படியே வந்துடுச்சு. இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அரசியல் விட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்கிறது மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு மேடையில் பல பேர் சொல்கிற பொழுது கிடையாது, அரசியல் தான், பொதுவாழ்வு தான், இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவ்வளோ, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நான் பல உள் விஷயங்களுக்கெல்லாம் போகலை. திரையரங்குகளில் விரைவில் வரும், நீங்கள் பார்த்து அது சரியா தவறா என்பதை நீங்கள் முடிவு செய்வதற்கு உங்களுடைய முடிவுக்கு அதை விட்டு கொடுங்க. இப்போ கதையை பூரா சொன்னால் அப்புறம் தான் கதை கட்டுச்சு, அப்புறம் போய் படம் பார்க்கணும் நினைப்பு வந்துட்டுனா, அதனால் தியேட்டரில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை இருந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் பேசுகிற பொழுதே சொன்னார், நான் திரைத்துறையை விட்டு விலகி 4 ஆண்டு காலமாக எந்த நிகழ்ச்சிக்கும் போவது இல்லை, உங்களால் தான் நான் வரலன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நிறைய வேலை, ஒரு மதுரைக்கு சென்று திரும்ப தஞ்சைக்கு வர வேண்டும். இப்படி பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அவருக்கும், அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் தோல் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவர் மாமா KM காதர் மொய்தீன், அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வந்து உரையாற்றிய தோழர், CPI ML விடுதலை கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஆசை தம்பி மற்றும் அமைப்புகளின் சார்பில் இங்கே வந்து கலந்து கொண்டு நமக்கு ஆதரவளித்து நமது பாராட்டி சென்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திரைப்பட துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் குழுவோடு ஒரு குடும்பமாக, இதில் என்னென்னா ஒரு பிரபல்யமான அறிமுகமான நடிகர் அப்படின்னா மரியாதைக்குரிய சமுத்திரக்கனி மட்டும்தான். மற்றபடி இதில் உள்ளவர்கள் எல்லோருமே ரொம்ப அறிமுகம்லாம் கிடையாது, ஆனால் சிறந்த நடிகர்கள், மிகச்சிறந்த நடிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, மற்றவர்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறாங்க. நல்ல நகைச்சுவையான காட்சிகள்லாம் உண்டு. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு கீழே, அவர் தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி வச்சிருப்பார், தண்ணி அதை இன்னொரு ஆள் எடுத்து சாப்பிடுவார் அந்த டிஃபன் பாக்ஸில். அதை திறந்து பார்த்தோன்னே இவருக்கு பெரிய ஏமாற்றம், பெரிய கோபம். அவரை தாக்கணும்னு அவர் கல் எடுத்துகிட்டு போவார், அவர் அருவாலை வச்சு தீட்டுவார், அத்தோட இவர் ஓடி போயிடுவார். இந்த மாதிரியான பல காட்சிகள்லாம் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அது மாதிரி இந்த பேச விட்டுருந்தா நல்லா பேசியிருப்பார், அற்புதமாக, பயங்கரமாக, மிகச்சிறப்பான நடிகர். இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறப்பாக, ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நேரம் இல்லை, எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அதே போல் கேமராமேன், மற்ற தொழில்நுட்ப பணிகளை மேற்கொண்ட நண்பர்கள் எல்லோருமே என்னன்னா, இது ஒரு வியாபார ரீதியாக யாருமே இதில் பங்கெடுக்கலை. ஒரு குடும்பமாக இருந்து செஞ்சால் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு பரிபூர்ணமான ராத்திரி பகல் பாராமல் கடுமையான வெயிலில் பூரா வயல்வெளியில் எடுத்தது பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும். இதே மாதிரி குறிப்பாக இந்த படம் எடுக்கப்பட்ட கிராமம் முழுக்க பெருமளவுக்கு 90% 90% எடுக்கப்பட்டது குடவாசல் அருகில் உள்ள நெய்க்குப்பை என்கிற கிராமம். அந்த கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பாலு இந்த மேடையில் நம்முடைய சமுத்திரக்கனி அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அதே போன்று சரவணன், அந்த கிராமத்தில் உள்ள மக்கள், அந்த கிராமத்து மக்கள் முழுமையாக இந்த படத்திற்காக தங்களது பங்களிப்பை செய்து படத்தில் நடிக்கவும் செய்தார்கள். எல்லோருமே, சரவணன் நடிச்சிருக்காரு, பாலு நடிச்சிருக்கிறார், எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு. அதே மாதிரி மற்ற எல்லா இடக்கும் பெங்களூரு அங்கே இருந்தெல்லாம் நான் ஊரெலாம் இப்போ வரிசையாக சொல்ல எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. அதில் ஒருத்தரை பார்த்தா மோடி மாதிரி இருக்கும், மோடி மாதிரி தான் இருக்கும், மோடி இல்லை, மோடி மாதிரி இருக்கும் ஒருத்தர்.
அவர் தான் அந்த நிலத்தை பறிக்கிறதுக்குள்ள முயற்சியெல்லாம் மேற்கொள்கிறவர். இந்த மாதிரி எல்லோருமே மிகச்சிறப்பான முறையில் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல்